அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 10/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி. இது ரெண்டுமே சிபி ரெண்டு கேட்ட யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக 0.13% பாசிட்டிவில் தான் முடிச்சிருக்கான். இந்த கன்சாலிடேஷனை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வந்து பிரேக் அவுட் நடக்க போகுது. அது கீழே நடக்க போதா மேலே நடக்க போதா அப்படிங்கிறதான்னு தெரில. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் S&P 500 வந்து பார்த்திங்கன்னா இவனும் ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான். நாஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொரட்டோ ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். 3 பேருமே ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நேற்று ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். ஜெரம் பவுல் வந்து மேபி உங்களுக்கு வந்து அடுத்து ஆகஸ்ட் மாதம் இல்லை செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகிற அந்த ஃபெட் மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு என்னமோ இப்போ நடக்கிற விஷயங்கள் வர டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ மேபி அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு புல் மார்க்கெட் வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் நேற்று விக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா லோல் இருக்கிறதுனால ஒரு 1% ஏறி 12.5 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவன் முடிஞ்சிருக்கிறான். அண்ட் 10-year பாண்டில் பொறுத்த வரைக்கும் அது வந்து லைட்டாக ஏறி 4.3 அப்படிங்கிற லெவலில் இருக்குது, விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அண்டு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபால் ஆகிட்டு இருக்கு, $81 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் பாசிட்டிவாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது, மற்ற ஃபண்டமெண்டலான விஷயங்களும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஏடிஆரை பார்த்துடலாம். ஸோ ஐசிஐசி பேங்க் 1% பாசிட்டிவ், உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தான். அதே நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஐசிஐசி பேங்க் வந்து 0.82% பாசிட்டிவ். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்தியாவில் ஃப்ளாட்டாக முடிஞ்சது, அங்கே 1% டவுனில் முடிஞ்சிருக்கு, ஒரு நெகட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது. அண்டு இன்ஃபோசிஸ் வந்து 1% நெகட்டிவ், விப்ரோ வந்து 0.5% நெகட்டிவ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விப்ரோ வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான், இன்ஃபோசிஸ் வந்து 0.27 தான் நெகட்டிவாக முடிச்சிருக்கான். விச் மீன்ஸ் வந்து ஐடி ஏடிஆர் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு நெகட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது, பேங்க் ஏடிஆருமே. அதனால் வந்து ஏடிஆர் கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பாதிக்கும் அப்படிங்கிறத சிக்னிஃபிகண்ட்டாக சொல்ல முடியல. அதாவது கண்டிப்பாக பாதிக்கும், பெரிய நெகட்டிவிட்டி ஏற்படுத்தலாம் சொல்ல முடியாது, பட் லைட்டான ஒரு நெகட்டிவிட்டி தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. அடுத்து வந்து நம்ம எஃப்ஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஏ வந்து ஒரு 1400 கோடி நார்மல் வால்யூமில் பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா 1400 கோடி இதுதான் வந்து ஆவரேஜ் வால்யூம், இப்போதைக்கு அவ்வளோதான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஒரு 300 கோடி வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து வந்து இப்போது வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் கரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவங்க 3 பேரும் ஃப்ளாட்டாக இருக்காங்க. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ யூஎஸ் யூரோப்பியன் ரெண்டுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நிக்கியும் பாசிட்டிவாக இருக்கான், தைவான் பாசிட்டிவாக இருக்கான், ஏஷியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு ஏடிஆர் தவிர மற்ற எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,485 அப்படிங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். நேற்று க்ளோஸ் ஆன ரேஞ்சு இதுதான். ஸோ 10-20 பாயிண்ட்ஸ் தான் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்து இண்டிகேட் பண்ணுறான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நேற்று முடிஞ்ச இடம், 498 முடிஞ்சிருந்தான், இப்போ 485 இருக்கான். 10 பாயிண்ட் வந்து கேப் டவுன் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே அளவுக்கு வந்து ஆகுது அப்படிங்கிறத. அடுத்து வந்து நம்ம இப்போ நிஃப்டிக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்துடுவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான், செம்மையான ஒரு ரேலி. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து R2க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, செமையான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு க்ளோஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்படியே நம்ம டுமாரோ சிபிஆரை போடும்போது எஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஒய்டு சிபிஆரில் என்றைக்குமே வந்து R1 ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் இது ரெண்டு தான் வந்து ஹை ப்ராவல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன் கேஸ் ஆஃப் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா சிபிஆர் ரிவர்சலே வந்து ஹை ப்ராவல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக போகுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்த எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி எந்த ட்ரேட் எடுத்தாலும் அது ரிவர்சல், ஏதோ ஒரு பிவட் பாயிண்ட்டை ரிவர்சல் ஆகும்போது அந்த ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா அது ஹை ப்ராவல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சிபிஆர் ரிவர்சல் புல்லிஷும் பேரிஷ் தான், சிபிஆர் ரிவர்சல் புல்லிஷுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் தான், பியரிஷும் ஹை ப்ராபபிள் தான், S1 ரிவர்சல் R1 ரிவர்சல் எல்லாமே ஹை ப்ராபபிள் தான். ப்ரீவியஸ் டே ஹை ரிவர்சல் மட்டும் எடுக்காதீங்க, அது லோ ப்ராபபிள், ஏனென்றால் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது, அதனால் சொல்கிறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கதை. அண்டு ஒரே நிமிஷம் நம்ம வீக்லியில் பார்த்துடலாம், ஏன்னா ரொம்ப இதாக போனதுனால வீக்லி பிவட் எங்கே வந்திருக்கான், உங்களுக்கு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ என்றைக்குமே ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலே இருக்கும்போது நம்ம ஷார்ட் அடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா ஹை ப்ராபபிளாக இருக்காது. பட் ஸ்டில் வைடு சிபிஆர் இன்ட்ராடே பேசிஸில் பார்க்கும்போது வைடு சிபிஆர் வந்திருக்கு. அதனால் மார்க்கெட் கீழே வரும்போது நீங்கள் வந்து லாங் போனீங்க அப்படின்னா அது ரொம்பவே இன்னொரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்துங்க, 24,400 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,485 கிட்ட தான் வீக்லி R1 இருக்குது, அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடலாம், இன்றைக்கி உனக்கு தான் எக்ஸ்பைரி. ஸோ முதலில் நாம் வந்து சிபிஆரை போட்டு பார்த்துடலாம். செமையான கன்சல்டேஷனுங்க, ரொம்ப 2-3 நாளாக நல்லா கன்சல்டேட் ஆகிட்டுருக்கான். எஸ்
நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் செம்மையான கன்சாலிடேஷனில் சிபிஆருக்கு மேலே முடிச்சிருக்கான். டிசைனிங் சிபிஆர் போட்டு ப்ரைஸால் கீழே சஸ்டைன் பண்ண முடியல. அதே சமயத்தில் அவன் மேலேயும் போயிடல. 600க்கு மேலே போனால் தான் பயங்கர பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். அவன் மேலேயும் போயிடல. பட் ஃபர்தராக வந்து நான் பெருசாலாம் கீழே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேணால் ஒரு இண்டிகேஷன் அவன் கொடுக்குறான். அப்படியே நம்ம டுமாரோ சிபிஆர் ரன் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரலல் தான் ஒரு வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியில் வைடு சிபிஆர், பேங்க் நிஃப்டியில் வைடு சிபிஆர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வைடு சிபிஆர் வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா R1 ரிவர்சல், S1 ரிவர்சல். நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே தான். சிபிஆரோட புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ரிவர்சல் நாலுமே ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்றைக்கி ரிவர்சல் ட்ரேட் மட்டும் பாருங்கள். ஒரு பக்கம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரேட் அப்படிங்கிறத எடுக்காதீங்க. அண்ட் எஸ், நம்ம வந்து இதுதான், இந்த 4 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயும் கூட. ஸோ இந்த R1 அதாவது இந்த 52,700 அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டிக்கு. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வீக்லியோட சிபிஆர் இருக்குது. ஸோ நிஃப்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலாம் போயிட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து என்ன உள்ளே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் வீக்லி சிபிஆர். ஸோ இதுவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா 2 நாளாக சிபிஆரை தாண்ட முடியல. நேரோ சிபிஆர்னால ஈஸியாக தாண்டிடலாம். அப்படி தாண்டினாலும் உங்களுக்கு வந்து இந்த 52,800 கிட்ட ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பொசிஷனலாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி ஃபால் வந்தப்போ இவ்வளோ தூரம் தான் வந்தான். இந்த ஃபால் அப்போ அவ்வளோ தூரம் தான் கொண்டு வந்துட்டு கீழே தூக்கி விட்டாங்க. அதனால் 700, 800 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் பொசிஷனலாக பார்க்கும்போது பொசிஷனலாகவும் நல்ல கன்சால்டேஷன், ஒரு பெரிய ராலிக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சால்டேஷன். இதை பார்த்தா ஒரு ஃப்ளாக் மாதிரி தெரியுது. 1 ஹவரில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 1 ஹவரில் ஒரு நல்ல ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்படி போட்டுப்போம். ஸோ இந்த ஃப்ளாக் வந்து எதர் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தர் கன்சால்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் வந்து திருப்பி நல்லா ஏறிட்டான். ஸோ இந்த இடத்துல அட்லீஸ்ட் இன்னொரு 1 வாரம் 2 வாரம் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நாள் கேப் வருது. உங்களுக்கு வந்து பட்ஜெட் 23ஆம் தேதி வருது. அடுத்த வாரமும் கன்சால்டேஷனை போட்டு உங்களுக்கு இந்த 23ஆம் தேதி அன்றைக்கி ரியாக்ட் பண்ணி ஏதோ ஒரு பக்கம் உடச்சி போவான் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. நம்ம வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் இருக்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் சிபிஆர் இண்டிகேட்டர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமான கீ. நம்ம என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் ஒரு நாளைக்கு 1 to 2% மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நாளைக்கு உங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் ட்ரிகர் பண்ணி நிறைய பறவைகள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.